ஆண்டவர் அருளின மறுபடியும் இந்த பொன்னான நேரத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை புடமிடுவதற்கும் உருவாக்குவதற்கும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. பல்வேறு கோணங்களிலே நாம் நம்முடைய தலைப்புகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பல வகையில் நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய கருப்பொருளுக்கு நேராக நாம் திருப்பவும் அதிலிருந்து கடவுளுடைய செய்தியை பெறவும் கடவுள் நமக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நம்முடைய கவனத்தை எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். காலையிலே எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு இந்த 2வது நேரத்தில் 2வது பகுதிக்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஒரு நிருபம் எழுதப்பட்டதற்கான நோக்கங்களை நாம் கவனிக்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் வேதாகமத்தை படிக்கும்போது ஒரு பகுதி எதற்காக எழுதப்பட்டது என்கிற அந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானது. நோக்கத்தை புரியாமல் ஒரு வேத பகுதியை நாம் படிப்போமானால் அதில் இருக்கிற முழு செய்தியை நாம் மறுத்து விடுகிறோம் அல்லது நாம் ஏற்றுக்கொள்ள முன்வரமாட்டோம். அதுதான் அங்கே நடக்கும். இப்பொழுது இந்த 3ஆம் அதிகாரம் நம்முடைய கருப்பொருளிலிருந்து தொடர்புடையது. பொறுமையுடன் காத்திருக்காதவர்கள் கட்டாயம் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. பொறுமையுடன் காத்திருக்காதவர்கள் கடவுளின் ஆசீர்வாதங்களை அடைய முடியாது. பொறுமையுடன் காத்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், காத்திருந்தால் என்ன நடக்கும், இப்படி போன்ற கோணங்களில்தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் ஆசிரியர் இந்த பொறுமையுடன் இந்த மக்கள் தங்கள் விசுவாச வாழ்க்கையிலே பயணிப்பதற்கு இப்பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்களை அழைத்து செல்கிறார். அது என்னது? பொறுமையுடன் காத்திருப்பதிலே அல்லது செயல்படுவதிலே நமக்கு இருக்கிற தடுமாற்றங்கள் என்ன, அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பொறுமையுடன் காத்திருந்தான் ஆபிரகாம் அப்படின்னு படிச்சிட்டோம். ஆனால் அந்த பொறுமையுடன் காத்திருப்பதில் நமக்கு இருக்கிற தடுமாற்றங்கள் என்ன, இடறல்கள் என்ன, லேசாக அது நடந்து விடுமா? பொறுமையுடன் காத்திருத்தல் என்பது லேசாக நடந்து விடுமா? போன செஷன்ஸ்லே நம்ம பார்த்தோம். பொறுமையுடன் காத்திருத்தல், பொறுமை என்கிற வார்த்தைக்கு நிதானமாக இருத்தல், சகிப்பு தன்மையோடு இருத்தல், எல்லா விதமான சூழ்நிலைகளுக்குள் போகும்போதும் மன உறுதியாக இருத்தல், வாழ்க்கையின் ஏற்ற இரக்கங்களுக்குள் போகும்போதும் நாம் மிக மன ரம்மியமாக நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ளுதல் போன்ற அர்த்தங்களை எல்லாம் அது உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் கடந்த தியானங்களிலே நாம் கவனித்திருக்கிறோம். இப்பொழுது ஆசிரியர் அவர்களுக்கு முன்பாக ஒரு நேர்மறையான உதாரணத்தையும் ஒரு எதிர்மறையான உதாரணத்தையும் அவர் கொண்டு வருகிறார். நான் கிறிஸ்துவை பொறுமையுடன் பின்பற்றுவதற்கு அல்லது பொறுமையுடன் என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காத்திருந்து பயணிப்பதற்கு எனக்கு வருகிற நேர்மறையான உதாரணம் யார்? மோசே என்கிற தேவனுடைய மனிதர். அவரை குறித்து நாம் காலையில் பார்த்தோம். அவர் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர் என்று நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இருக்கிற மோசேயை விட பெரிய ஒரு நல் உதாரணம். அவர் பொறுமையுடன் பயணித்தார். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டு அவர் அதை ஜெயித்ததினால் நமக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். யாரும் எதையும் அனுபவிக்காமல் அதன் ஊடாக பயணிக்காமல் அதை நமக்கு கொடுக்கவில்லை. எல்லாருக்கும் இந்த கடினமான பயணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கும் இது மிக அவசியமானது.
அடுத்து இருக்கிற ஒரு எதிர்மறையான உதாரணம், ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள். இஸ்ரவேல் மக்கள் எங்கிருந்து எங்கு பிரயாணித்தார்கள்? எகிப்து என்கிற அடிமைத்தன நாட்டிலிருந்து கானான் என்கிற ஒரு செழிப்பான நாட்டை நோக்கி அவர்கள் பிரயாணித்தார்கள். காலையிலே நான் சொன்னேன் உங்களுக்கு, ஆண்டவர் அந்த நாட்டை குறித்து சொல்லும் போதுதான் சொன்னார், நான் உங்களை எதற்குள் வழிநடத்துவேன்? இளைப்பாறுதலுக்குள் வழிநடத்துவேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், பகைவர்களின் எந்த விதமான போராட்டம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சொந்த தேசத்திலே அவனவன் தன் தன் சொந்த அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் குடியிருக்கும் பாக்கியத்தை பெறுவீர்கள். அதுதான் இளைப்பாறுதல். ரெஸ்ட் என்று ஆண்டவர் சொல்லும் போது எகிப்து தேசத்தையும் கானான் தேசத்தையும் எதிர் திசையிலே ஆண்டவர் வைக்கிறார். எகிப்து தேசத்திலே அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அடிமைகளாக இருந்தார்கள். யாருக்கும் எந்த விதத்திலும் சுதந்திரம் இல்லை. 400 வருடங்கள் அவர்கள் அந்த போராட்டத்திலே போராடி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இளைப்பாற்றுவேன் என்று சொன்னபோது தேசம் முதலாவது அவர்களுக்கு சொந்தமாகும். ஒரு நிலப்பரப்பை கடவுள் அவர்களுக்கென்று கொடுக்க போகிறார். யாரும் அந்த நிலப்பரப்பை அவர்களிடத்தில் இருந்து எந்த காலத்திலும் என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ள முடியாது. ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தை சுதந்தரித்த பிறகு சிறையிருப்புக்கு அனுப்பப்பட்டதாக திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். சில காலங்கள் அவர்கள் அந்த பூமியை இழந்திருந்தாலும் மறுபடியும் அதை சுதந்தரித்து கொண்டார்கள். இடையிலே வரலாற்றிலேயே நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு நீண்ட வருடங்கள் இஸ்ரவேல் என்ற தேசம் இருக்கிறதா இல்லையா என்று அறியாத அளவுக்கு சரித்திரம் இருந்தது. இப்பொழுது நம்முடைய தேசம் சுதந்திரம் வாங்கின அதே 1947 ஆண்டுதான் இஸ்ரவேலர்களும் பல நாடுகளில் சிதறி இருந்தவர்கள் திரும்பவும் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வந்து அவர்கள் ஒரே தேசமாக மாறினார்கள். இன்றைக்கும் அது ஒரு சிறிய தேசமாய் இருந்தாலும் பலருக்கு சவாலாக இருப்பதை நீங்கள் இன்றைக்கும் நம்முடைய நிகழ்ச்சிகளிலே அனுதின செய்திகளிலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே நாம் உணர வேண்டிய காரியம் என்ன? இளைப்பாறுதல் என்பது கடவுள் அவர்களுக்கென்று கொடுத்த பூமி. அவரவர்கள் சொந்த அவர்களுடைய அத்திமரத்தின் கீழும் திராட்சை கொடியின் கீழும் குடியிருக்கிற ஒரு பாக்கியம். அவர்களுடைய சொந்த தண்ணீரை பருகக்கூடிய ஒரு மேலான பாக்கியம். இதற்குத்தான் கடவுள் அவர்களை வழிநடத்தும் போது அவர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை இளைப்பாற செய்வேன். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நேரடியாக பெற்ற யாருமே அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்திற்குள் என்ன செய்யவில்லை? பிரவேசிக்கவில்லை. இதைத்தான் நம்ம காலையிலே நான் உங்களுக்கு சொன்னேன். அங்க இருந்து புறப்பட்டதுல 2 பேர் தான் அந்த வாக்குத்தத்தத்திற்கு சொந்தக்காரர்களாக கடவுள் கொடுத்த தேசத்திலே பிரவேசித்தார்கள், யோசுவாவும் காலேபும். மற்றவர்கள் எல்லாரும் அவர்கள் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். பொறுமையுடன் காத்திருந்து விசுவாச வாழ்க்கையை பயணிக்க மறுப்போமானால் நமக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் வரும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். பொறுமையுடன் காத்திருத்தலிலே நமக்கு முன்பாக இருக்கிற தடுமாற்றங்கள் என்ன? பொறுமையுடன் காத்திருப்பவர்கள் அவர்கள் கடவுளின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பார்கள். காத்திருக்க மறுப்பவர்கள், இடரல்களுக்கு பலியாகிறவர்கள், அவர்கள் கட்டாயம் ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கி ஆசீர்வாதத்தை இழந்து போவார்கள். இப்ப நீங்க 7வது வசனத்தில் இருந்து கடைசி வசனம் வரைக்கும் வேத பாடமாக வாசிக்க கேட்டீர்கள். இந்த வேத பாடம் அதைத்தான் சொல்லுகிறது. நான் காலையிலே சொன்னேன், இந்த வேத பகுதி எந்த வேத பகுதியை பிரதிபலிக்குதுன்னு சொன்னேன் நான்? சங்கீதம் 95ஆம் சங்கீதத்தை நமக்கு பிரதிபலிக்கிற ஒரு சங்கீதம் என்று நான் சொன்னேன். ஆசிரியர் இந்த குறிப்பை நமக்கு எழுதும்போது அவருடைய குறிப்புகளை அவர் சங்கீதம்
95 இருந்துதான் எடுத்து அவர் கையாளுகிறார். என்ன நடந்தது? பொறுமையுடன் பயணிக்காதவர்கள், கடவுளிடத்திலே பொறுமையுடன் நடந்து கொள்ளாதவர்கள், கடவுளுக்காக காத்திருக்காதவர்கள் என்ன ஆனார்கள் என்று வேதத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். நீங்க அந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்களானால் நாம் என்ன வாசிக்கிறோம்? 18வது வசனத்தில், என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அதில் அவர்கள் என்ன செய்யாமல் போனார்கள்? பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். அவிசுவாசத்தினாலே பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். மேல என்ன வாசிக்கிறோம் பாருங்க. அதற்கு மேல இருக்கிற வார்த்தையிலே நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 17வது வசனத்துல, மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. என்ன நடந்தது? பொறுமையுடன் கடவுளிடத்திலே கீழ்ப்படிந்து காத்திருந்து நடக்காதவர்கள், வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் தடுமாற்றம் அடைந்தவர்கள் என்ன அடைந்தார்கள்? அவர்கள் இளைப்பாறுதலின் நாட்டில் பிரவேசிக்க முடியவில்லை. பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. வனாந்தரத்திலேயே அவர்கள் செத்து மடியும் மட்டும் ஆண்டவர் ஏறத்தாழ அவர்களை ஒரு 39 ஆண்டுகள் அவர்களுடைய அந்த வனாந்தரத்திலே அவர்களை அலையும்படி ஆண்டவர் விட்டுவிட்டார். இதுதான் அங்கே நடந்தது. என்ன காரணம்? பொறுமையுடன் பயணிக்காதவர்கள் இந்த நிலையை அடைந்தார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்வோமானால், அவர்கள் வாழ்க்கையில் இருந்த தடுமாற்றங்கள் என்ன என்பதை நீங்கள் உங்கள் இந்த வேத பகுதியிலிருந்து தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஒரு பொதுவான ஒரு வார்த்தை என்னவென்றால், கடவுளுக்கு விரோதமாக நாம் வாழுகிற எல்லா வாழ்க்கைக்கும் அல்லது எல்லா தடுமாற்றங்களுக்கும் நாம கொடுத்திருக்கிற ஒரு பெயர் என்ன தெரியுமா? பாவம் என்கிற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அது? சத்தமா சொல்லுங்க. பாவம் இல்லையா? கடவுளுக்கு எதிராக இருப்பது என்னது? நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே பாவம் இல்லையா? உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் கடவுளுக்கும் எதிராக என்ன செய்கிறது? அது பிரிவினை உண்டாக்குகிறது என்று தீர்க்கன் கூறுவதை நாம் வாசிக்கிறோம். எனவே நீங்க அந்த ஒரு பொதுவான வார்த்தையை இந்த அதிகாரத்திலே நீங்கள் படிக்கலாம். அந்த பொதுவான ஒரு வார்த்தை என்ன? பொதுவான வார்த்தை பாவம் என்கிற அந்த பொதுவான வார்த்தை. 17வது வசனத்தை நீங்க பாருங்க. மேலும் அவர் 40 வருஷ காலமாய் யாரை அரோசித்தார்? யாரை அரோசித்தார் என்றால், யாரை தேவன் அருவருத்தார் என்று ஒரு கேள்வியை கேட்பீர்களானால் அங்க வர்ற வார்த்தை பதில் என்ன? பாவம் செய்தவர்களை அல்லவா? பாவம் செய்தவர்களை அல்லவா? அப்படியானால் அவர்கள் இளைப்பாறுதலில் அவர்கள் பொறுமையுடன் காத்திருந்து பிரவேசிக்க கூடாமல் போனதற்கான ஒரு காரணம், ஒரு பிரதான காரணம் என்னவென்றால், அவர்கள் என்ன செய்தார்கள்? சத்தமா சொல்லுங்க. பாவம் செய்தார்கள். பாவம் என்பது ஒரு பொதுவான வார்த்தை. பாவம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பாவம் என்றால் என்னன்னு கேட்டா அது இதுன்னு நம்ம நிறைய பெரிய பட்டியல் வச்சிருப்போம். ஆனா அடிப்படையில் பாவம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நாம் செல்ல வேண்டிய குறியிலிருந்து தப்பி நடப்பது, அதுதான் பாவம். பாவம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நாம் செல்ல வேண்டிய அல்லது அடைய வேண்டிய குறியில் இருந்து என்ன செய்வது? மாறி நடப்பது. மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்றது அதோடைய சரியான அர்த்தம். என்ன பாவம் என்றால் என்ன? கடவுள் உன்னை எந்த இலக்கில் பயணிக்க ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பில் இருந்து நீ தடுமாறி
வேறு திசையில் நீ பயணிக்க விரும்புவாயானால் அல்லது நீ போகிறாய் என்றால் அதற்கு பேர் தான் என்ன பேரு? பாவம். சரிங்களா? பாவம்னா என்ன? பொய், திருடு, விபச்சாரம், கொலைன்னு நம்ம பட்டியல் அப்புறம் போடலாம். ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படையில் என்ன இருக்குது என்றால், when you miss the mark, நீங்க என்ன செய்யறன்னு அர்த்தம்? பாவம் செய்யறன்றது அர்த்தம். நீ எப்பொழுது இலக்கை, கடவுளுடைய இலக்கை நீ தவற விடுகிறாயோ அப்பொழுது நீ பாவம் செய்கிறாய் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. உள்ளத்திலிருந்து எழும்பும் ஒரு ஒழுக்கக்கேடுதான் பாவம். ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லும் போது அவர் சொல்றார், பாவத்துக்கு விளக்கம் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அது உள்ளத்திலிருந்து எழும்பும் ஒரு ஒழுக்கக்கேடு. பாவம் எங்கிருந்து வருவதில்லை, சரீரத்திலிருந்து அது வெளியே வந்தாலும் உருவாவது எங்கதான்? அது சொல்லுங்க, எங்க உருவாகுது? அது உள்ளத்துக்குள்ளதான் உருவாகுது. உள்ளத்துல உருவாகிற பாவம் எதன் வழியாக வருகிறது? சரீரத்தின் அவயவத்தின் வழியாக அது வருகிறது. அது கண்களின் வழியாகவோ, காதுகளின் வழியாகவோ, வாயின் வழியாகவோ, அல்லது உன்னுடைய கைகளின் வழியாகவோ, கால்களின் வழியாகவோ, உன்னுடைய புலன் வாயிலாக அது வெளிப்படுகிறதை மாத்திரமே நீ பார்க்க முடியும். ஆனால் அதனுடைய ஆதாரம் எங்கே இருக்கிறது என்றால் உன்னுடைய உள்ளம். உன்னுடைய உள்ளம் ஒழுக்க கேட்டால் நிறையும் போது, கடவுளுக்கு விரோதமான ஒழுக்கக்கேடுகள் வாழ்க்கையில நிரம்பி வழியும் போது, நீ செல்லும் பயணத்தை, பாதையை அது தவற செய்து விடுகிறது. இதை நாம் உணர்வோமானால் நாம் மிக கவனமாக இருப்போம். அப்படியானால் இஸ்ரவேலர்கள் பொறுமையுடன் காத்திருந்து இளைப்பாறுதலை அடையவில்லை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரே காரணம் என்னவென்றால், என்ன சொல்றார் அவரு? பொதுவான காரணம் என்னது? பாவம், இல்லையா? ஏன்னா பாவத்திற்கு ஒரு தன்மை இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? பாவத்துக்கு இருக்கிற ஒரு தன்மை என்ன தெரியுங்களா? நீங்க மேல வாங்க, 13வது வசனத்துக்கு நீங்க வாங்க. 13வது வசனத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரம். நம்ம எங்கேயும் போக போறது இல்லை, அங்க இங்க எந்த வேத பகுதிக்கும் போக போறது இல்லை. இதிலே தான் நம்ம நிக்க போறோம். சோ எல்லாரும் அங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 13வது வசனத்தை நீங்க கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே. நீங்க இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? என்ன வாசிக்கிறாங்க? பாவத்தின் வஞ்சனையினாலே அப்படின்றது அங்க வருகிற ஒரு வார்த்தை. பாவத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய தன்மை என்ன தெரியுமா? பேசலாமே. பாவம் என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க. வஞ்சிக்கும், இல்லையா? பாவத்துக்கு இருக்கிற ஒரு தன்மை என்னது? சத்தமா சொல்லுங்க. வஞ்சனை, இல்லையா? வஞ்சனை, இல்லையா? ஏவாள் என்ன செய்யப்பட்டால்? ஏவாள் என்ன செய்யப்பட்டால்? வஞ்சிக்கப்பட்டாள், இல்லையா? பைபிள் தானே சொல்லுது. ஏவாள் என்ன செய்யப்பட்டால்? வஞ்சிக்கப்பட்டாள். வஞ்சிக்கப்பட்டது எதனால? பாவத்தினால, இல்லையா? பாவம் செய்ய வச்சது யாரு? சாத்தான், இல்லையா? அப்ப சாத்தானுடைய தன்மை, கடவுளுடைய தன்மை பரிசுத்தம் என்றால், கடவுள்தான் பரிசுத்தத்தின் ஊற்றும் காரணருமாய் இருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், பாவத்திற்கு ஒரு ஊற்றும் தன்மையும் இருக்கிறது. பாவத்தின் ஊற்று யாரு? சாத்தான். அங்கிருந்து தான் அது உருவாகுது, இல்லையா? அவனுடைய தன்மைகள் தான் பாவமாக நம்முடைய வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்கிறது. அப்படி என்றால் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள்? சத்தமா சொல்லுங்க. பாவம் செய்தார்கள். எப்படி அவங்க பாவம் அவர்களை என்ன செய்து விட்டது? வஞ்சித்து விட்டது, இல்லையா? பொறுமையுடன் காத்திருப்பதிலே எனக்கு இடரலாக இருப்பது என்னது? பாவம். பாவம் என்னை என்ன செய்யும்? வஞ்சிக்கும். ஒருபோதும் பாவம் உன்னை தெளிவுக்கு வழி நடத்தாது. பாவம் உன்னை வஞ்சிக்கும், உன்னை ஏமாற்றும். அந்த தன்மை அதற்கு இருக்கிறது. அதற்கான கவர்ச்சிகள் அதனிடத்திலே இருக்கிறது. அதற்கான பொய் அதனிடத்திலே இருக்கிறது. உன்னை வஞ்சிக்கிற அளவுக்கு கவர்ச்சிகள் அங்கே இருக்கிறது. உன்னை வஞ்சிக்கிற அளவுக்கு அங்கே நிறைய பொய்கள் இருக்கிறது. எனவே நீ விழுந்து போவது சுலபமான ஒன்றாகவே உனக்கு அமைந்துவிடும்.
எனவே நீ கவனமா இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த ஆசிரியர் சொல்றார். இப்போ அடுத்த லெவலுக்கு வருவோம். இப்ப நம்ம என்ன படிச்சோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாமல் போனவர்களுக்கு என்ன காரணம் இருந்தது? அவர்கள் பொறுமையுடன் காத்திருப்பதற்கு தடையாக என்ன இருந்தது? பாவம் இருந்தது. சரிங்களா? இந்த பாவம் நம்ம பார்த்தோம். பாவம் என்ற பாவத்துக்கு ஒரு தன்மை இருக்குது. இந்த பாவம் என்ன செய்யும்? நம்மை வஞ்சிக்கும். சரிங்களா? என்ன விதமான பாவங்கள் அவர்களுக்குள்ளே வந்தது? இப்ப அந்த லிஸ்ட தான் பார்க்க போறோம். பாவம் என்று பொதுவா நம்ம பார்த்துட்டோமே. சரி, என்னென்ன பாவத்துக்குள்ள அவங்க விழுந்தாங்க? பொறுமையுடன் காத்திருப்பதற்கு அவர்களுக்கு தடையாக நின்ற பாவங்கள் என்ன? என்னென்ன பாவம்? பாவத்தை அவர் அந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். சரிங்களா? முதல் காரியம் என்ன? அவர் பாவத்தை பற்றி சொல்லும் போது அவர் பட்டியலில் சொல்ற முதல் காரியம் என்ன? 7வது 8வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். முதல் பாவம் என்ன சொல்லுங்க? இந்த இடத்துல ஆசிரியர் சொல்ற பாவம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாவம் அவரை வஞ்சித்து விட்டது. வஞ்சிக்கப்பட்டதுனாலதான் அவங்க போக முடியல. அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்துல விழுந்து போச்சுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப அந்த பாவத்தை பட்டியல் போடுறார். முதல் பாவத்துல வர்ற முதல் பட்டியல் என்ன? சத்தமா சொல்லுங்க, திருப்பி வாசிங்க. வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை. என்ன பாவம் அங்கே சொல்லப்படுகிறது? கொஞ்சம் சத்தமா. கோபம் அல்ல, கோபம் மூட்டினது இஸ்ரவேல் ஜனங்கள். யாரை கோபம் மூட்டினார்கள்? கடவுளை கோபம் மூட்டினார்கள். எதனால கோபம் மூட்டினாங்க? அங்க வருகிற பாவம் என்னவென்றால் இருதய கடினம். பாவம் என்னது? சத்தமா சொல்லுங்க. இருதய கடினம். இருதய கடினம். சரிங்களா? ஆண்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அடுத்த செஷன்ல இருந்து, இப்ப கிடையாது, அடுத்த செஷன்ல இருந்து முன்னால நிறைய சேர்ஸ் காலியா இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஐ கான்டாக்டுக்கு ஈஸியா இருக்கும். நான் உங்களை பார்க்கறதுக்கு, உங்களுடைய ரெஸ்பான்ஸை நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும். கோச்சுக்காம அடுத்த செஷன்ல வரும்போது நீங்க எல்லாரும் கொஞ்சம் முன்னால சேர்ஸை நிரப்பிடுங்க. ஸோ உங்களை பார்த்து பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும், நாங்கள் கன்வென்ஷன் பிரசங்கியார் கிடையாது. கன்வென்ஷன் பிரசங்கியார் என்ன பண்ணுவாங்க? கன்வென்ஷன் பிரசங்கியாரை நீங்க பார்த்ததே இல்லையா? கன்வென்ஷன் பிரசங்கியார் என்ன பண்ணுவாங்க? கண்ணை மூடிக்குவாங்க. கன்வென்ஷன் பிரசங்கியார் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன்? கண்ணை மூடிக்குவாங்க. சரிங்களா? இப்படி கண்ணை மூடிட்டு பக்தி பரவசமா பாடிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது கன்வென்ஷன் பிரசங்கியார்கள் பண்ற வேலை. சரிங்களா? நாங்க கன்வென்ஷன் பிரசங்கியார் கிடையாது, போதகர்கள். உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை பேச வந்திருக்கிறோம். So we must have the eye contact. உங்களுடைய முகத்தை நாங்க பார்க்கணும், நீங்க எங்களை பார்க்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். எங்க ஊருக்கு வந்த ஒரு பிரசங்கியார் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கிராம சபைக்கு வந்தார். அவர் ஒரு ஆல் நைட் பிரேயர்ல பிரசங்கம் பண்ண வந்தார். நானும் போயிருந்தேன். அதுக்கு ஒரு சிஎஸ்ஐ கிராம ஆலயத்தில் ஒரு லெவல்ல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரு கண்ணை மூடல எந்த திசைக்கு திரும்பினாருன்னு அவருக்கே தெரியல. மக்கள் எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவர் இப்படி திரும்பிட்டார். எங்க ஊர் ஆள் இருக்காரு பாருங்க, பழனி முருகன், அவரை பார்த்து இவர் இப்படி திரும்பிக்கிட்டார். அந்த மலையை பார்த்து இவர் இப்படி திரும்பிக்கிட்டார். இவர் திரும்பினது இவருக்கே தெரியாது. பாவம், கண்ணை மூடினதுல எந்த திசையில நிக்கிறோம்னு அவருக்கு தெரியல. ஆனா இங்க இருக்கிற நிலைமை என்ன தெரியுங்களா? ரொம்ப வசதியா போச்சு, நீங்க அந்த பக்கம் திரும்பிக்கங்கன்னு எல்லாரும் காலை நீட்டி நிம்மதியா என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? அந்த நிலைமை எனக்கு வந்துடக்கூடாதுன்றதான் எனக்கு ரொம்ப பயம். சரிங்களா? அதனால அடுத்த செஷன்ல தயவு செய்து ஆண்கள் கோச்சுக்காம இந்த முன் பகுதிகளை நிரப்பி விட்டு அப்புறம் பின்னால உட்காருங்க. லேடிஸ்க்கு அந்த பிரச்சனையே இல்லை, ஆல்மோஸ்ட் அவங்க ஃபுல்லா இருக்கிறாங்க. அதனால முன்னால பின்னால என்ற பிரச்சனை அவங்களுக்கு இல்லை.
உங்களை பார்த்து பேசினா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகே, ரைட். முதல் காரியம் என்ன? இருதய கடினம். வாழ்க்கையிலே நீ பொறுமையுடன் காத்திருப்பதற்கு, பொறுமையுடன் செயல்பட முடியாமல் போவதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற முதல் போராட்டம் என்ன? இருதயத்தை கடினப்படுத்துவது. இருதயத்தை கடினப்படுத்துறது என்றது என்ன அர்த்தம்? இப்ப நீங்க அந்த வார்த்தையை வாசித்து பாருங்களேன். வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை என்ன செய்யாதிருங்கள். எதுக்கு கடினப்படுத்தினாங்க? எதுக்கு கடினப்படுத்தினாங்கன்னு ஒரு கேள்வி. பைபிள் வாசிக்கும் போது கேள்வி கேட்டு நீங்க பைபிள் வாசிக்கணும், சரிங்களா? கேள்வி என்ன கேட்கணும்? எதுக்கு கடினப்படுத்தினாங்க? மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க. 7வது வசனத்தை படிங்க. 7வது வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். எதுக்கு இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது சொல்லுங்களேன். காப்பி அடிக்க விட்டா கூட எக்ஸாம்ல பாஸ் பண்ண மாட்டீங்க போல தெரியுதா நீங்க? சொல்லுங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் நீ கேட்க மறுக்கும் போது நீ என்ன செய்கிறாய்? உன் இருதயத்தை கடினப்படுத்துகிறாய். தட் இஸ் the answer. இல்லையா? when you close your hearts to God's voice, you are hardening your heart. எப்பொழுது நீ தேவனுடைய சத்தத்துக்கு உன்னுடைய இருதயத்தை நீ மறுக்கிறாயோ அதுதான் நீ கர்த்தருக்கு முன்பாக இருதயத்தை என்ன செய்யறன்னு அர்த்தம்? கடினப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இப்ப வாழ்க்கையில பொறுமையுடன் நான் காத்திருந்து செயல்படுவதற்கு எனக்கு இருக்கிற அந்த அப்டக்கிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல பிரச்சனையே என்னதான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இருதயத்துல கடினம். என்ன இருதய கடினம்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க மறுப்பது, அதை உள்வாங்க மறுப்பது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் விதைக்கிறவனை பற்றி ஓமை சொன்னார்ல. விதைக்கிறவனை பற்றி ஓமையை சொல்லும் போது அந்த விதைகள் 4 விதமான இடத்துல போய் விழுந்துச்சு. இஸ்ரவேல் நாட்டில் விதை விதைக்கிற முறை என்பது 2 வகையா நடக்கும்னு சொல்றாங்க. 2 வகையா நடக்கும். ஒரு வகை என்னன்னு கேட்டீங்கன்னா, நடுவுல ஒரு மிருகம் நடப்பதற்கு ஒரு வழி இருக்கும், ஒரு நடுவுல ஒரு பாதை இருக்கும். இந்த 2 பக்கமும் விதைகள் நடப்படுவதற்கான பாத்திகள் அந்த அந்த பகுதி இருக்கும். ஒரு கழுதையினுடைய முதுகுல நிறைய விதைகளை நிரப்பி அந்த கழுதை மேல இப்படி போட்டுருவாங்க. இந்த பக்கம் ஒரு பேக், இந்த பக்கம் ஒரு பேக் தொங்குற மாதிரி போட்டு விட்டுருவாங்க. போட்டு விட்டுட்டா அந்த அந்த நடுவுல இருக்கிற அந்த குட்டி பாதையில அந்த கழுதை நடக்கும்போது இந்த பைகள் 2ம் கரெக்டா அந்த விதை விழுக வேண்டிய பகுதிக்கு நேராக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? அது தொங்கிக்கிட்டே இருக்கும். கீழே இருக்கிற பகுதியை லேசா கட் பண்ணி விட்டுருவாங்க. மூட்டையில கீழே இருக்கிற பகுதியை கட் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப கழுதை நடக்கும்போது அந்த மூட்டை என்ன செய்யும்? சொல்லுங்க. மூட்டை என்ன செய்யும்? அசையும். அசையும் போது என்ன செய்யும்? விதைகள் விழுந்துகிட்டே போகும். சரிங்களா? இது ஒரு மெத்தட். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. கழுதையை பராமரிச்சீங்கன்னா போதும், இல்லையா? அது பாட்டில் விதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? போட்டுக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கும். இன்னொரு மெத்தட் என்னன்னா, கையில விதைகளை அள்ளி என்ன செய்வது? தூவி விடுவது. சரிங்களா? கைகளில் விதைகளை அள்ளி தூவி விடுவது. அந்த தூவி விடுகிற முறை என்பது இன்னொரு முறை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, விதைகள் விதைக்கப்பட்ட போது அது விழுந்த இடங்களை பற்றி சொல்லுகிறார். விதை ஒன்றுதான். விதைனா ஆண்டவர் பின்னால் அதுக்கு விளக்கம் சொல்லிடுறார் இல்லையா? விதை என்பது ஆண்டவருடைய வார்த்தை, ராஜ்யத்தின் வசனம் அப்படின்னு சொல்றார். விதைக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். சரிங்களா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படும் போது விதை ஒண்ணுதான். ஆனா ஒரு விதை எங்க போய் விழுந்தது? வழி அருகே. சில விதைகள் எங்க போய் விழுந்தது? கற்பாறையான இடத்துல. சில விதைகள் எங்கே போய் விழுந்தது? முள்ளுள்ள இடங்களிலே. சில விதைகள் எங்க விழுந்தது? விழுக வேண்டிய இடத்துல விழுந்துச்சு. கற்பாறையில இந்த வழியில விழுந்த விதையினுடைய பிரச்சனை என்ன? பறவைகள் வந்து கொத்திட்டு போயிரு. ஏன் பறவைகள் வந்து கொத்திட்டு போச்சு?
வழியில விழுந்த விதைனா அதுக்கு ஆசைன்றதுனாலயா? சொல்லுங்க, எதனால கொத்திட்டு போச்சு அது? கொஞ்சம் யோசிங்களேன். பைபிள் படிக்கும் போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? எதனால கொத்திட்டு போச்சு வழியில விழுந்தத? விதை ஒண்ணு தானே, விதை ஒண்ணு தானேங்க. எப்படி கொத்திட்டு போச்சு? ஏன் உள்ள போகல? விதை விதைத்த பகுதியில விதை எங்க போகல? மண்ணுக்குள்ள போகல. ஏன் போகல? வழியில நடந்து நடந்து அந்த பகுதி எப்படி இருக்கும்? கடினமா இருக்கும். கடினமான இடத்துல போய் விதை விழுந்தா விதை என்ன செய்யாது? உள்ள போகாது. விதை உள்ள போகலன்னா பறவைகள் வந்து என்ன செய்யும்? கொத்திட்டு போயிடும் இல்லையா? அடுத்ததுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கற்பாறையான இடம் இல்லையா? அது அதிக ஆழம் இல்லாத பகுதி இல்லையா? அடுத்து என்ன சொல்றாரு? முட்புதர் சூழ்ந்து இருக்கிற இடம். அது என்ன செய்யும்? நெருக்கும். அதாவது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? விதை விழுகும் போதே, அதாவது ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்றார், ஒரு வேத பண்டிதர் சொல்றாரு, விதை விதைக்கும் போதே அது போய் முள்ளுல விழுகலையாம். முள்ளின் விதைகள் ஏற்கனவே இருந்த இடத்துல போய் எந்த விதையும் விழுந்துருச்சு? நல்ல விதையும் விழுந்துருச்சு. நல்ல விதை வளரும் போது கூடவே என்ன விதையும் வளருது? முள்ளுக்கான அந்த செடியும் வளர ஆரம்பிச்சது. ரெண்டும் ஒன்னா வளர்ந்து வருது. ரெண்டும் ஒன்னா வளர்ந்து வரும்போது இதனுடைய வளர்ச்சியை முள்ளின் வளர்ச்சி என்ன செய்கிறது? தடை செய்கிறது இல்லையா? அப்ப ஏன் விதை பலன் கொடுக்காம போச்சுன்றதுக்கு இந்த 3 நிலங்களை ஆண்டவர் சொல்றார். அதுல முதல் நிலம் என்னன்னா உள்ளேயே போகாம இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? உள்ளேயே போகாம இருக்கிறது. அதுதான் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை என்ன செய்யாதிருங்கள். கடவுளுடைய வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளும் தன்மையை நீ இழந்து விடுவாயானால் அதை ஏற்றுக்கொள்ளும், இது நமக்கு ஒத்து வராது, அல்லது என் சூழ்நிலை அப்படி இல்லை, நான் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறேன், என் சூழ்நிலையில இந்த மாதிரி நான் செய்ய முடியாது, இப்படியெல்லாம் நான் இருக்க முடியாது, இப்படி ஏதோ ஒரு சாக்க சொல்லி நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்றீங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் உங்க இருதயத்தை என்ன செய்றீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் ஒரு ஓமை சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு சொன்னா போதும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஒரு திராட்சை தோட்டத்துக்கு நடுவுல என்ன மரம் இருந்தது? ஒரு அத்தி மரம் இருந்தது இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு, ஒரு திராட்சை தோட்டத்துக்கு நடுவுல என்ன இருந்தது? ஒரு அத்தி மரம் இருந்தது. அந்த அத்தி மரத்துல என்ன இல்ல? பலன்கள் இல்ல, கனி இல்ல. தோட்டக்காரர் வந்து என்ன கேட்டாரு? இந்த மரத்துல வந்து பழம் வரல, அப்ப இந்த மரம் இருக்கிறத விட என்ன செஞ்சு போடலாம்? இத வெட்டி போடலாம் இல்லையா? அந்த ஓனர் வந்து சொல்றாரு அத. அப்ப தோட்டக்காரர் என்ன சொன்னாரு? வேண்டாம் வேண்டாம், இந்த வருஷமும் இந்த மரம் இருக்கட்டும், நான் என்ன செய்வேன்? கொத்தி எரு போடுவேன். இந்த ஓமையில இந்த வார்த்தையை நீங்க படிப்பீர்களானால் அங்க வருகிற வார்த்தை என்ன? அதை கொத்தி எரு போடுவேன், கொத்துவேன். அப்படின்னா அர்த்தம் என்னது? அந்த மரத்தை சுற்றி இருக்கிற கடினமான பகுதிகளை கொத்தி அதை அந்த இடத்தை சாஃப்டன் பண்ணி அந்த இடத்துல நான் என்ன செய்வேன்? உரத்தை போட்டு அதுக்கு மேல நான் என்ன ஊத்துவேன்? நான் தண்ணி ஊத்துவேன். சோ அந்த உரமும் அந்த தண்ணியும் எங்க போகணும்? உள்ள போகணும். கொத்தி எரு போடுவேன். அந்த பக்குவம் இல்லைன்னா கட்டாயம் கடவுளுடைய வார்த்தை உள்ள போகவே போகாது. ஆண்டவர் சொன்னார் எசேக்கியேல்ல, உங்களுக்குள் இருக்கிற கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு என்ன இருதயத்தை கொடுப்பேன்? சதையான இருதயத்தை கொடுப்பேன். இந்த கல்லான இருதயத்துக்குள்ள வசனம் போகாது. ஆனா என்ன இருதயமா மாறணும்? அது சதையான இருதயம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் பொறுமையுடன் காத்திருப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், என்ன பிரச்சனை இருக்கு? இருதய கடினம். இருதய கடினம். இருதய கடினம் என்றால் என்ன? அவருடைய சத்தத்தை, அவருடைய வார்த்தையை என் வாழ்க்கைக்குள் செல்லவே நான் என்ன செய்வதில்லை? அனுமதிப்பதே கிடையாது. அது அப்படியே வெளியே வச்சிடுறது. நிறைய பேருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி தான். அது ஞாயிற்றுக்கிழமையான எங்க வந்துடணும்? சர்ச்சுக்கு வந்துடணும். ஏதோ அவங்க சொல்றதை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எஞ்சி போயிட வேண்டியது இல்லை. அல்லது கடவுளுடைய வார்த்தையை படிக்கும்போது கேட்கும்போது எதுக்கு திருச்சபையின் தலைவர்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க?
நான் எப்பவுமே அடிக்கடி, நான் நேத்து கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், பிரசங்கம் பண்றது ஈஸி ஒரு கூட்டத்தில், ஆனா ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு தெரியும். பிரசங்கம் பண்றது ஈஸி. நானும் என் மனைவி அங்கிருந்து வந்தோம். எனக்கு அழகா வரவேற்று உபசரித்து எங்களுக்கு ஒரு நல்ல அறையை கொடுத்து எங்களை இளைப்பாறுவதற்கு உதவி செய்து வேலைக்கு எங்களுக்கு நல்ல ஆகாரத்தையும் கொடுத்து கரிசனையை எங்களை பார்த்து கொள்றாங்க. தட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு கம் அண்ட் ஹியர் அண்ட் சர்வ் ஹியர். ஆனா அரேஞ்சிங் த மீட்டிங் இஸ் நாட் ஈஸி ஒன். ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்றது ரொம்ப ஈஸியான காரியம் அல்ல. உங்களுடைய திருச்சபையின் தலைவர்கள் எத்தனை முறை ஒன்று கூடினாங்களோ, எத்தனை முறை இதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க, எத்தனை முறை ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை முறை இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, பொருளாதாரத்துக்கு எவ்வளோ பெரிய சவால்கள் இருக்கிறது, இத்தனையும் எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் நீங்க கேட்டு பாருங்க. அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கும். என்னது? எங்களுடைய திருச்சபை வசனத்தில் என்ன செய்யணும்? வளரணும். இல்லையா? தட் இஸ் த ஒன்லி ரீசன் பிஹைண்ட் திஸ். வசனத்தில் வளரணும். எங்களுடைய திருச்சபை கடவுளுடைய வார்த்தையில, கடவுளுடைய பண்புகள்ல அது வளரணுங்கிற ஒரே காரணம் தான் இதுக்கு பின்னால இருக்கு. பொறுமையுடன் நான் பிரயாணிப்பதற்கு என் வாழ்க்கையை தடை செய்கிற முதல் பிரச்சனை என்னவென்றால் என்னது? இருதய கடினம். நம்பர் 1 பாவம். முதல்ல சொல்லிட்டாரு. என்ன பாவம்? இருதய கடினம். ரைட். ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். வாசிங்க 3ஆம் அதிகாரம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா 3ஆம் அதிகாரத்துல நம்ம அடுத்த வசனத்தை வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷம் என்னுடைய கிரியைகளை கண்டார்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை என்ன செய்தார்கள்? சோதித்து என்ன செய்தார்கள்? பரீட்சை பார்த்தார்கள். ஏன் அவர்கள் வாக்குத்தத்த பூமியை, இளைப்பாறுதலை அவர்கள் சுதந்தரிக்க முடியவில்லை என்றால் பொறுமையுடன் அவர்கள் என்ன செய்யவில்லை? பயணிக்கவில்லை, காத்திருக்கவில்லை. இல்லையா? அப்படி காத்திருக்க முடியாமல் போனதற்கு, பயணிக்க முடியாமல் போனதற்கான இரண்டாவது காரணத்தை ஆசிரியர் இவங்களுக்கு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்களும் இதே மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டிய கடவுளின் ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிடுவீங்க? இழந்து போயிருவீங்க. அல்ல. ரெண்டாவது பிரச்சனை என்ன? முதல் பிரச்சனை என்ன? இறைவனுக்கு எதிரான இருதய கடினம். இரண்டாவது காரியம் என்ன? இறைவனை சோதிக்க முன் வருவது. சத்தமா சொல்லுங்க. இறைவனை சோதிப்பது. சோதிப்பது, டெஸ்டிங், சோதிப்பது. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்ற இரண்டாவது குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, நீங்க உங்க பிதாக்கள் என்ன செஞ்சீங்க? 40 வருஷ காலம் என்னுடைய கிரியைகளை கண்டும் என்ன செஞ்சீங்க? சோதிச்சீங்க. கடவுளை சோதிப்பது என்றால் என்ன? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம்? கடவுளை சோதிச்சாங்க நம்ம படிக்கிறோமே. சரி, சோதித்தல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீங்க சொல்ல முடியும்? சோதித்தல் என்றால் என்ன? இதுக்கு தான் பின்னால உட்கார்றதுன்றாங்க நிறைய பேர். உங்ககிட்ட மாட்டிக்காம இருக்கிறதுக்கு தான் போய் பின்னால உட்கார்ந்துக்கிறதுன்றாங்க. அப்படித்தானே? என்ன சொல்லலாம்? சந்தேகப்படுவதா? ரைட். அத கொஞ்சம் நல்ல ஒரு புரியுற மாதிரி ஒரு வேர்டிங்ல சொல்லுங்களேன். இப்போ அதாவது சோதிப்பதுன்னா என்ன தெரியுங்களா? ஒரு விஷயத்தில் ஏற்கனவே நீ கடவுளால் வழிநடத்தப்பட்டிருந்தும் மறுபடியும் அதே பிரச்சனை வாழ்க்கையில் வரும்போது அந்த சூழ்நிலையில் கடவுளை நம்ப மறுப்பது. சரிங்களா? ஒரு சூழ்நிலையில், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஏற்கனவே நீ வழிநடத்தப்பட்டிருக்கும் போது, கடவுளால் நீ போஷிக்கப்பட்டிருக்கிறாய் அல்லது உனக்கு தேவை சந்திக்கப்பட்டிருக்கிறது, அதே பிரச்சனை திரும்பவும் வரும்போது
அந்த சூழ்நிலையில் கடவுளை என்ன செய்வது? நம்ப மறுப்பது. அதான் சோதித்தல். நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஆண்டவர் அவங்க பசிக்கும் போது அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தார், அப்படித்தானே? அப்போ பசி எடுக்கும் போது எங்களுக்கு மன்னாவை ஒரு தடவை கொடுத்தவர் திரும்ப பசி எடுக்கிற சூழ்நிலை வரும்போது எங்களுடைய தேவையை அவர் சந்திப்பாரா, சந்திக்க மாட்டாரா? சந்திப்பார். தண்ணி தாகம் எடுத்த போது ஒரு முறை தண்ணீர் கொடுத்தவர் திரும்பவும் தண்ணி தாகம் வரும்போது தண்ணி கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அதுதான் சோதிக்கிறது. திரும்பவும் தண்ணி தாகம் எடுக்கும் போது, திரும்பவும் பசி எடுக்கும் போது கடவுள் எங்களை நீங்க அப்ப என்ன சொல்லணும்? கடந்த முறை எங்களுக்கு ஆகாரம் கொடுத்தவர் இந்த முறை எங்களுக்கு என்ன செய்வார்? கட்டாயம் ஆகாரத்தை கொடுப்பார். கடந்த முறை தண்ணீரை கொடுத்தவர் இந்த முறையும் தண்ணீரை எங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அதை நம்புனீங்கன்னா அதுக்கு பேர் விசுவாசம். அதை நீங்க நம்பலைன்னா என்னங்க கடவுள் பாருங்க எங்களுக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்னீங்கன்னா அப்ப ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க சரியா ருசிக்கலன்னு அர்த்தம் இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய கிரியைகளை கண்டும். எத்தனை வருஷமா? 40 வருஷமா. 40 வருஷமா என்னுடைய கிரியைகளை கண்டும் என்னை அவர்கள் என்ன செய்தார்கள்? சோதித்தார்கள். ஏன் அவர்கள் இளைப்பாறுதலின் தேசத்தில் பிரவேசிக்க முடியவில்லை? என்ன காரணம்? மொத்தத்துக்கு என்ன செஞ்சாங்க? அவங்க பாவம் செய்தார்கள். என்ன பாவம் செய்தார்கள்? முதல் காரியம் என்ன? இருதய கடினம். இரண்டாவது காரியம் என்ன? இறைவனை சோதித்தல். அப்போ பொறுமையுடன் காத்திருக்கிறவன் கடவுளை என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க, சோதிக்க மாட்டான் இல்லையா? செய்வாரா செய்ய மாட்டாராங்கிற சந்தேகம் அவனுக்கு வராது. அந்த கேள்விக்கு அவன் போக மாட்டான். கட்டாயம் அவர் செய்வார். அவருடைய நேரம் வரும்போது என்ன செய்வார்? செய்வார் என்று அமைதலாக இருப்பான். இந்த உதாரணத்தை புதிய ஏற்பாட்டில் எபிரேயரின் ஆசிரியர் பவுலா, நமக்கு தெரியாது, நான் நேரத்தை சொன்னேன், பவுலா இருக்கலாம், சரி ஆசிரியர்னு வச்சுக்கோமே, இவர் பயன்படுத்துறாரு. மற்றவர்களும் இந்த எகிப்திலிருந்து இவங்க கானான் தேசத்துக்கு போன அந்த பிரயாணத்தை மற்ற ஆசிரியர்களும் பயன்படுத்துறாங்க. பவுல் அதை பயன்படுத்துறாரு, யூதா அதை பயன்படுத்துறாரு. நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது மற்ற ஆசிரியர்களும் இந்த ஒப்புமைகளை, இந்த நிகழ்வுகளை பயன்படுத்துறாங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். பண்ணாதிருப்போமாக. அடுத்து நல்லா கவனிங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை என்ன செய்யாதிருப்போமாக? பரீட்சை பாராதிருப்போமாக. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை என்ன செய்தார்கள்? பரீட்சை பார்த்தார்கள் இல்லையா? ஆண்டவர் சொன்னார்ல, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, கட்டளை. அப்ப நீங்க ஆண்டவரை நீங்க பரீட்சை பார்க்கறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்க அவரை நம்பலன்றதனுடைய அர்த்தம். எத்தனை நேரத்தில் இது நம்ம வாழ்க்கையில் நடக்குது இல்ல? ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், போராடுறோம், கடவுள் நமக்கு அந்த பிரச்சனையில உதவி செய்யறாரு. அதே பிரச்சனை திரும்ப வரும்போது நம்ம என்ன நினைக்கிறது இல்லைன்னா, கடந்த முறை உதவி செய்தவர் இந்த முறை எனக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார், என்னை நடத்துவார் அப்படின்னு நம்ம நம்புறது இல்லை. நம்ம உடனே ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். என்ன ஆண்டவரே, நான் அதை பண்றேன், இதை பண்றேன், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், ஏன் எனக்கு நடக்கல? உடனே நம்ம ஆண்டவருக்கு நிறைய கேள்விகளை எழுப்புகிறோம். பொறுமையுடன் காத்திருக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? இருதயத்தை கடினப்படுத்த மாட்டார். அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க மறுக்க மாட்டார்கள். இரண்டாவது, அவர்கள் இறைவனை சொல்லுங்க
சோதிக்க மாட்டார்கள். பாவம் என்ற பாவம், இரண்டாவது பாவம் என்ன? இறைவனை சோதிப்பது. அதுதான் அவங்கள எங்க போக விடாம பண்ணிருச்சு? வாக்குத்தத்த தேசத்துக்குள் போக விடாம பண்ணிருச்சு. உங்க வாழ்க்கையில பல நேரங்கள்ல இது இன்னைக்கு நடக்குதான்னு கொஞ்சம் பாருங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த பொறுமையுடன் காத்திருத்தல் என்பதுல இங்கதான் நான் மிஸ் ஆகிறேன். இது எனக்குள்ள நடக்குது, என் குடும்பத்துக்குள்ள நடக்குது. நாங்க குடும்பமா, தனிப்பட்ட நபர்களாக, சபையாக இந்த காரியத்தில் சீரடைய எங்களுக்கு உதவி செய்யும். சரி, தேர்ட் ரீசன். மூணாவது காரியம் என்ன? அவர்கள் வாக்குத்தத்தத்தை குறித்த ஒரு பொறுமையுடன் அவர்கள் காத்திருக்காமல், அவர்கள் எந்த இடத்துல தடுமாறினதுனால இளைப்பாறுதல் அவங்க பிரவேசிக்க முடியாமல் போனார்கள், அல்லது அவர்கள் வனாந்திரத்திலேயே மரித்து போனார்கள். ஆசிரியர் சொல்ற மூன்றாவது காரியம் என்னவென்றால் 18வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 18வது வசனம். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? சொல்லாமா முதல்ல இருந்து? இஸ்ரவேலர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க அவர்களுக்கு தடையாயிருந்த பாவங்கள் என்ன? முதல் பாவம் என்ன? இருதய கடினம். இரண்டாவது பாவம் என்ன? இறைவனை சோதித்தல். மூன்றாவது என்ன காரியம்? இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் இருத்தல், இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருத்தல். இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் இருத்தல்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா? கடவுளுடைய வார்த்தைக்கு என்ன செய்யறது இல்ல? சொல்லுங்க. அதாவது நீங்க கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது இல்லைன்ற வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியலைன்னா நீங்க யாருக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம்? கடவுளுக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். தட் இஸ் திங். அதான் காரியம். நீங்க கவனமா இருக்கணும், நான் கவனமா இருக்கணும். இப்ப நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? பொறுமையுடன் காத்திருத்தலில் எனக்கு இருக்கிற போராட்டம் எங்கே வருகிறது என்றால், எங்கே வருகிறது சொல்லுங்க? கீழ்ப்படிதலில். இல்லையா? பொறுமையுடன் காத்திருத்தலில் எனக்கு பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, எங்க ஆரம்பிக்குது? கீழ்ப்படிதலில். It begins with my obedience. கடவுளுக்கு கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாதவர்கள். கீழ்ப்படியாதவர்கள்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கடவுள் சொல்லியும் ஒரு காரியத்தை என்ன செய்யாம இருக்கிறது? செய்யாம இருக்கிறது. கடவுள் சொல்லியும் ஒரு காரியத்தை செய்யாம இருக்கிறது. கீழ்ப்படியாதவர்கள் ஒருபோதும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. எதுக்கு டெய்லி பைபிள் வாசிக்கணும்? சுசி என்ன சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கிறாங்க? 52 அதிகாரம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு நாளைக்கு 52 அதிகாரங்களை வாசிக்கிறதுக்கு அவங்க நேரம் கொடுத்து உட்கார்ந்து அதை என்ன செய்யறாங்க? அவங்க படிக்கிறாங்க. இல்லையா? எவ்வளவு ஆச்சரியமான காரியம், எவ்வளவு சந்தோஷமான காரியம் இல்லையா? கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறது எதுக்காக சொல்லுங்க? கடவுளுடைய வார்த்தையை படிக்கணும் எதுக்காக? சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படிகிறதுக்காக. கடவுளுடைய வார்த்தை எதுக்கு படிக்கிறோம் சொல்லுங்க? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்ல எத்தனை வகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கொஞ்சம் பேசலாம், சரிங்களா? கீழ்ப்படிதல்ல சொல்லுங்க. கீழ்ப்படிதல்ல சில வகைகள் இருக்கிறது, சரிங்களா? முதல்ல கீழ்ப்படிதல்ல எனக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், கீழ்ப்படியாமல் இருப்பது. கீழ்ப்படிதல் எனக்கு சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம் என்னது சொல்லுங்க? கீழ்ப்படியாமல் இருக்கிறது. கீழ்ப்படியாமை பாவம். இரண்டாவது பாடம் என்ன தெரியுங்களா? பாதி கீழ்ப்படிதல். சொல்லுங்க பார்க்கலாம். பாதி கீழ்ப்படிதல் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? பாதி செய்யறது, பாதிய செய்யறது இல்ல. மூணாவது கீழ்ப்படிதல் என்ன தெரியுங்களா? தாமதமான கீழ்ப்படிதல்.
லேட் ஒபீடியன்ஸ். மூணாவது கீழ்ப்படிதல் என்னது? சத்தமா சொல்லுங்க. தாமதமான கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என கற்றுக் கொடுக்கிற 3 பாடங்கள் என்ன? முதல்ல என்னது? கீழ்ப்படியதே கிடையாது. ரெண்டாவது என்னது? பாதி கீழ்ப்படிதல். மூணாவது என்னது? தாமதமான கீழ்ப்படிதல். காதலையே வாங்கிக்காம போறது, இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பாதி செஞ்சுட்டு முழுசா செஞ்சிட்ட மாதிரி காட்டிக்கிறது. சரிங்களா? பாதி செஞ்சுட்டு முழுசா செஞ்ச மாதிரி ஒரு பிக்சர் கொடுக்கிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சவுல் என்ற மன்னனை ஆண்டவர் அமலேக்கியருக்கு விரோதமாக போய் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணு அப்படின்னு சொன்னார். சொல்லும் போதே என்ன சொன்னாரு? அமலேக்கியர்களை முற்றிலும் நீ என்ன செய்ய வேண்டும்? அழித்து போட வேண்டும். நீங்க எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்க நான் நினைக்கிறேன். அமலேக்கியர்களை முற்றிலும் என்ன செய்யணும்? அழித்து போட வேண்டும். ஏனென்றால் அமலேக்கியர்களை நான் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று நான் லிஸ்ட்ல வச்சிருக்கிறேன். என்னுடைய நியாய தீர்ப்பை நீ அவர்கள் மேல் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா, இவர் போய் என்ன செய்யணும்? அதை தானே செய்யணும். முற்றிலும் அழித்து போடுனா, அந்த காலத்தில் இருந்த ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா? ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மேல படையெடுத்து போகும்போது அங்க வருகிற அந்த லூட்டிங்ஸ், அந்த இது இருக்கு பாத்தீங்களா, கொள்ளை பொருள், அந்த கொள்ளை பொருளை யார் யாருக்கு என்னென்ன கையில கிடைக்குதோ அவங்கவுங்க எடுத்துட்டு போயிருவாங்க. அது அந்த காலத்து பழக்கம் தான். ஆடு மாடு கிடைக்கிறவன் ஆடு மாடு எடுத்துட்டு வந்துடுவான். மனிதர்கள் கிடைக்கிறவன் மனிதர்களை ஓட்டிட்டு வந்து வீட்டில் அடிமையா வச்சுக்குவான். பொண்ணு பொருள் கிடைக்கிறவன் பொண்ணு பொருளை கொள்ளை அடிச்சுட்டு வந்துடுவான். அது அன்னைக்கு இருந்த போர் மரபு. ஆனா இப்ப ஆண்டவர் சொன்னாரு, அமலேக்கியர்களோட சண்டை போடும்போது ஒரு துரும்ப கூட நீ என்ன செய்யக்கூடாது? மிச்சம் வைக்க கூடாது. இவர் போனார். சாமுவேல் இந்த வார்த்தையை சொன்ன உடனே இவரு உடனே படையெடுத்து போனார். படையெடுத்து போனாரு. அமலேக்கியர்கள் மேல யுத்தம் பண்ணாரு. அமலேக்கியர்களை ஜெயிச்சிட்டார். ஜெயத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர் இல்லையா? ஏன்னா போச்சனது அவர் தானே. அதனால ஜெயத்தை கொடுத்தது கர்த்தர். அப்ப இவன் என்ன செஞ்சிருக்கணும்? கர்த்தர் சொன்னதை பூரணமா செஞ்சிருக்கணும். இவன் என்ன செய்யல? என்ன செஞ்சான்? முதல்ல ஆடு மாடுகள், அந்த காலத்துல ஆடு மாடுகள் தான் இப்ப நம்ம சொத்து சொல்றோம் இல்லையா, மூவபிள் இம்மூவபிள்னு சொல்றோம் இல்லையா, அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்றோம் இல்லையா. அந்த காலத்துல அப்படியெல்லாம் சொல்றதுக்கு அசையும் சொத்து அசையாத சொத்துன்னா இந்த ஆடு மாடு தான். உங்களுக்கு ஆடு மாடு வேளாண்மையை தான் பேச முடியும். இவ என்ன பண்ணா, ஆடு மாடுகள்ல முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் பிரிச்சார். பார்த்தார், எல்லா மூக்கும் மொழியுமா நல்ல கொழு கொழுன்னு இருக்கு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு உங்க கவனத்தை நீங்க திருப்புங்க. அந்த வேத பகுதியை எடுத்தவங்க அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை சொல்லிட்டு வாசிங்க. 9 முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் அழித்து போட மனதில்லாமல் அவைகளை புரியல தப்ப வைத்தார்கள். அற்பமானவைகளும் இப்போ எல்லாத்தையும் அழிச்சு போட்டியான்னு கேட்டா ஒரு பதில் சொல்லணும்ல. ஆமா சுவாமி அழிச்சு போட்டேன்னு. ஆனா அழிச்சு போட்டதெல்லாம் என்னது சொல்லுங்க? ஆமா, ஆகாதது, போனது, வந்தது, கை போனது, கால் போனது, கூணு குருடது எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியில அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு? எடுத்து வச்சுக்கிட்டார். சரிங்களா? அதுக்கப்புறம் அவன் கொல்ல வேண்டிய முக்கியமான ஆளை யாருன்னா அமலேக்கியருடைய ராஜாவை தான் அவன் கொல்லணும். அந்த ராஜாவை உயிரோட கொண்டு வந்துட்டான். அவனையும் உயிரோட வச்சிருக்கான். இப்போ சாமுவேல் வர்றாரு. அங்கிருந்து சாமுவேல் வர்றாரு. சாமுவேல் வந்தவனே இவர் போய், ஐயா வாங்க, தோத்திரம் வாங்க, நீங்க கடவுள் உங்களுக்கு சொன்ன என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளை நாங்க பாருங்க நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னார். சாமுவேல் ஏமாத்த முடியாதுல்ல. ஏன்னா சாமுவேலுக்கு ஏற்கனவே இங்க இருக்கிற நிலைமை என்னன்றதை யார் சொல்லிட்டா? கர்த்தர் சொல்லிட்டார்.
அவன் கேட்டான், அப்படின்னா என் காதுல விழுகிற ஆடு மாடு சத்தம் என்னன்னு கேட்டார். ஆடு மாடு சத்தம் என்னன்னு கேட்டார். எப்பவுமே இந்த பாதி கீழ்ப்படிகிறான் பாத்தீங்களா, அவன் பாதி கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு ஒரு ரெடிமேட் பதில் வச்சிருப்பான். நீங்க நல்லா தெரியும், பிலீவர்ஸ் ஆல்வேஸ் ஹேஸ் ரெடிமேட் ஆன்சர்ஸ். சரிங்களா? விசுவாசிகள் தம்முடைய கைவசம் எப்பவுமே என்ன வச்சிருப்பார்கள்? ஆமா, ஆயத்த பதில்களை வைத்திருப்பார்கள். சரிங்களா? போனா ஒரு விஷயத்தை நீங்க செய்யலன்னு வைங்களேன், போனா மத்திய கணேசன் ஐயா கேட்பாரு, எப்படியும் கேட்டாருன்னா இந்த பதில சொல்லிருங்க. பர்னபாஸ் ஐயா கேட்பார், பாஸ்டர் ஐயா கேட்பாரு, கேட்டாருன்னா இந்த பதில சொல்லிருங்க. அப்படி ரெடிமேட் பதில் ஏற்கனவே வச்சுக்கிட்டு தான் ஒரு விஷயத்தை வர்றது. கேட்டா பதில் இருக்குல்ல. இவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு எடுத்து வச்சதெல்லாம் இவன் மந்தைக்காக. ஆனா அவர் கேட்டவன் என்ன சொல்லிட்டான் தெரியுங்களா? ஜனங்கள் பழிய தூக்கி யார் மேல போட்டான்? ஜனங்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக அதை கொண்டு வந்தான்ட்டான். பழியை யார்? 2 பேர் மேல போட்டான். ஒன்னு கடவுள் மேல போட்டா, இன்னொன்னு ஜனங்க மேல போட்டான். ஏன்னா ஜனங்க யாரும் குறுக்க வந்து சொல்ல முடியாதுல்ல. ஐயா இவர் பொய் சொல்றாருங்கய்யா, அப்படி எல்லாம் கிடையாதுன்னு எவனாவது பேச முடியுமா? பேச முடியாதுல்ல. அவன் வாயை பத்திட்டு தானே கம்முன்னு இருக்கணும் சொல்லிட்டார். சாமுவேல் என்ன செஞ்சார் தெரியுங்களா? முதல்ல வந்தவன அந்த உயிரோடு இருக்கிற ராஜாவை என்ன செஞ்சாரு? உயிரோடு வச்சிருந்த ராஜாவை என்ன செஞ்சார்? அவரு கொலை செய்தார். அவர் வெட்டி போட்டார். இவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தார். யாருக்கு? சவுலுக்கு. 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிங்க. 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அடுத்த வசனம் வாசிங்க. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் சரியாய் இருக்கிறதுன்றார். விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. ஒரு பாவம் இன்னொரு பாவத்தால் ஈடு செய்யப்படும். நீ விக்கிரக ஆராதனை பண்ற, நீ பில்லி சூனியம் பண்றன்னு ஏயா விசுவாசிகளை பார்த்து எங்களை பார்த்து அப்படி சொல்றீங்க நீங்க அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் அங்க இருக்குது. இரண்டகம் பண்ணினால் சொல்லுங்க, முரட்டாட்டம் பண்ணினால், மொத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன பாவத்துக்கெல்லாம் சரியானது? பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டத்திற்கும் அவபக்திக்கும் இல்லையா, விக்கிரக ஆராதனைக்கும் அது ஈக்குவல் பண்ணிடும் இல்லையா? அப்போ பாதி கீழ்ப்படிதல். அழிச்ச இப்ப அவர்கிட்ட பதில் என்ன தெரியுங்களா? அழிச்சியா? அழிச்சிட்டேன்றதுக்கும் அங்க பதில் இருக்குது. எதுக்கும் பதில் இருக்குது. அழிக்கலன்றதும் அங்க இருக்குது உள்ள. அதான் பாதி கீழ்ப்படிதல் இல்லையா? கடவுளுக்கு முன்பாக கீழ்ப்படியாமை எப்படி பாவமோ அதை போலவே அதுக்கு ஈக்குவலான பாவம் எது? பாதி கீழ்ப்படிதல். அடுத்தது என்னது? தாமத கீழ்ப்படிதல். ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாம உங்க வசதியான நேரத்துக்கு, என் வசதியான நேரத்துக்கு ஒரு வேலையை செஞ்சோம்னா அதுக்கு பேர் என்ன பேர் தான்? கீழ்ப்படியாமை. தாமத கீழ்ப்படிதல். தான் செஞ்சோம்ல, எப்ப செஞ்சிருக்கணும்? நேற்று ராத்திரியே நீ செஞ்சிருக்கணும் அத, அல்லது முந்தா நாள் பகல்லே செஞ்சிருக்கணும். இன்னைக்கு செஞ்சா என்ன? அப்படி நிலைமை வந்துருமா இல்லையா? தாமதமான கீழ்ப்படிதல். தாமதமான கீழ்ப்படிதல். கடவுள் ஒருபோதும் தாமத கீழ்ப்படிதலை அவர் ஏற்கிறதில்லை. பாதி கீழ்ப்படிதலை அவர் ஏற்கிறதில்லை. கீழ்ப்படியாமைக்குத்தான் அவைகள் எல்லாம் சமம். கடவுள் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? முழுமையான, பூரணமான, உடனடியான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். கடவுள் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு? முழுமையான, பூரணமான, அந்த இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ். உடனே அந்த ஆண்டவர் சொன்னதை உடனே நான் செய்யணும். அந்த உடனே செய்யறது தான் ஆசீர்வாதம்.
கானா ஒரு கல்யாணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? நிறைய பேர் இன்னும் கானான்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கானான்னு இன்னும் வரக்கூடாது. என்னதான் வரணும்? அது கானா. கானான்றது ஒரு ஊர். அந்த ஊர்ல நடந்த கல்யாணத்துல நமக்கு தெரியும், திராட்சரசம் குறைவுபட்டது. உடனே இயேசுநாதருடைய அம்மா வந்து சொன்னாங்க, மகனே திராட்சரசம் குறைவுபட்டு இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஸ்திரியே என் வேலை இன்னும் வரவில்லை. அதுக்கு நம்ம என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? கீழ்ப்படிஞ்சாங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படிச்சாங்க. இதெல்லாம் பேசக்கூடாது. நான் அம்மா, நான் சொல்றதை நீ உடனே என்ன செய்யணும்? அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. சரி, உடனே அவங்க வந்தாங்க வேலைக்காரங்க. நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா பைபிள்ல என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் செய்த எத்தனாவது அற்புதம் அது. அப்ப ஏற்கனவே ஆண்டவர் செய்த அற்புதத்தை எதையும் அவங்க என்ன செஞ்சதில்லை, கேள்விப்பட்டதில்லை, இல்ல யாருன்னு தெரியாதில்ல. இப்ப இவர் வந்து தலகீழ் வேலையை சொல்றார். இவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்வாருன்னு பார்த்தா இவர் சொல்றாரு, அந்த 6 கற்சாடிகளில் என்ன செய்யுங்கள். இந்த 6 கற்சாடி என்ன கோளாறுக்காக வெளியே வச்சிருக்காங்க தெரியுமா? கற்சாடி எங்க இருந்து தெரியுங்களா? வாசல்ல இருந்தது. கல்யாண வீட்டுல எல்லாரும் பிரவேசிக்கிறதுக்கு வாசல்ல இருந்ததுதான் 6 கற்சாடி. நீங்க 6 கற்சாடினோடனே இதை ஊறுகாய் போட்டு வச்சிருந்தாங்கன்னு நினைக்காதீங்க. அது வெளியில இருந்தது. இந்த கற்சாடி எதுக்கு தெரியுங்களா? தண்ணி நிரப்பி வச்சிருப்பாங்க உள்ள. ஏன்னா உள்ள வர்றவங்க எல்லாரும் என்ன கழுவிட்டு வரணும். அது அவங்களுடைய யூத முறை. மார்க் 7ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. அவர்கள் வெளியில போயிட்டு வரும்போது என்ன செய்ய மாட்டாங்க? கை கழுவாம சாப்பிட மாட்டாங்க, ஸ்நானம் பண்ணாம எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதான் உள்ள வரும்போது என்ன கழுவிட்டு வரணும்? காலை. உங்களை பார்த்தா கால் கழுவுற மாதிரி ஆளே எனக்கு தெரியல. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். வெளியில போய் ஊரே சுத்திட்டு வந்துட்டு காலை கையை கூட கழுவாம அப்படியே உட்காந்து என்ன செய்யறது? சோறு திங்கிறது இல்லையா? அப்படியே பெட் மேல ஏறி என்ன செய்யறது? படுக்கிறது. நான் நிறைய ஊழியக்காரங்களை காதை பிடிச்சி திரியிருக்க கையை காலை கழுவிட்டு வான்னு அனுப்பியிருக்கேன் நான். சரிங்களா? எங்க வெளியே போயிட்டு வந்தாலும் முதல்ல என்ன செய்ய பழகுங்க? கையையும் காலையும் கழுவி பழகுங்க. அப்படியே பெட் மேல ஏறி படுக்கிறது, கை கழுவாமலே திங்கிறது இல்லையா? கல்யாண வீட்டில் போய் பாருங்க, அடுத்தவன் புடனியை தள்ளிக்கிட்டு தான் நிற்பானுங்க எல்லாரும். அவன் அப்பதான் சாம்பார் வாங்கி உட்கார்ந்துருப்பான் நிம்மதியா. இங்க வா இங்க வா, இவர் முடிக்க போறாரு அப்படின்பான். டே இப்பதான் சாம்பாரே வாங்கியிருக்கேன் நானே. அவன் பாப்பா அப்படியே பாதி இலையோட விட்டுட்டு அவன் ஓடி போயிடுவான் அவன் இல்லையா? கை கழுவுறத பத்தி எல்லாம் யாரு கவலைப்படுறோம் நம்ம? அப்ப அதுக்கப்புறம் தான் கவலையே வந்திருக்கு. கொரோனா வந்த பிறகுதான் கொஞ்சம் கவலை வந்திருக்கு நமக்கு இல்லையா? அப்போ ஆண்டவர் எதிர்ப்பதமா சொல்றாரு பாருங்க, எதிர்ப்பதமா சொல்றாரு. நீ போய் என்ன செஞ்சிட்டு வா சார். கால் கழுவுற ஜாடி சார், அதுலயே போய் தண்ணீர். ஏதாவது கேள்வி கேட்டானுங்களா அவனுங்க? சொல்லுங்க சார். கால் கழுவுற வச்சிருக்க ஜாடியை தூக்கி பந்தியில வைக்க சொல்றீங்களே சார். கொண்டு வந்துட்டான். தண்ணி ஊத்த சொன்னா ஊத்திட்டான். சரி தண்ணி ஊத்தி, ஏன் தண்ணி ஊத்த சொல்றீங்களே, தண்ணி ஊத்தி என்ன செய்? ஊத்துப்பா. ஊத்திட்டாங்க. அற்புதம் நடந்துச்சா இல்லையா? தட் இஸ் ஒபீடியன்ஸ். ஒருத்தன் கண்ணு தெரியலன்னு ஒருத்தன் வர்றான் சார். அவன் இவர் கை வச்சாலே போதும் அவன் சுகமாயிருவான், அல்ல சொன்னாவே போதும் சுகமாயிருவான். இவர் என்ன செய்யறாரு? உமிழ் நீரை கீழே துப்பி சேர் உண்டாக்கி அந்த சேத்தை எடுத்து எங்க வச்சாராம்? ஏயா யாராவது கண்ணுக்குள்ள மண்ணை போடுவாங்களா? ஐயா சேத்தை வைப்பாங்களா? ஐயா உன்ட்ட ஜோம் பண்ண வந்ததுக்கு சேத்தை எடுத்து கண்ணில் வைப்பீராயா நீரு? கேள்வி கேட்டான் அவன். இல்ல, என்ன வச்சாலும் பரவாயில்ல. என்ன செய்யணும்? சீலவாம் குளத்துல போய் கழுவிட்டான். கண்ணு தெரிஞ்சுதா? சொல்லுங்க. அவ்வளவுதான். சொல்லுங்க பார்க்கலாம். இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு தடையா இருந்த விஷயம் என்ன? முதல் விஷயம் என்ன? இருதய கடினம். இரண்டாவது விஷயம் என்ன? இறைவனை சோதித்தல். மூணாவது விஷயம் என்ன? இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது. அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. இத சொல்லிட்டு தான் சொல்றார், நீங்களும் எபிரேய மக்களே வந்துட்டீங்க விசுவாசத்துக்குள்ள. யூத மார்க்கத்தை விட்டு விலகி விசுவாசத்துக்குள்ள வந்துட்டீங்க, பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன தேவை? பொறுமை தேவை. பொறுமை தேவை. பொறுமையுடன் நீங்கள் காத்திருந்தால் மட்டுமே வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும்?
சுதந்தரிக்க முடியும். அப்படின்னா அவங்க வாழ்க்கையை தடுமாற பண்ணின விஷயம் என்ன? இஸ்ரவேல் மக்கள் தடுமாற பண்ணின என்னன்னா the world circumstances, உலக சூழ்நிலைகள் தான் அவர்களை பொறுமையுடன் காத்திருத்தலில் இருந்து விலக்கி வைத்தது. உனக்கு இப்ப இந்த சக மக்களால, சக யூதர்களால, நான் நேத்தே சொன்னேன் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு, அவங்களால வர்ற அழுத்தங்களை, பிரச்சனைகளை நீ பெருசுபடுத்தாத. நீ பொறுமையுடன் என்ன செய்? காத்திரு, பிரயாணம் பண்ணு. உன்னுடைய பிரயாணத்துல இந்த 3 காரியம் இல்லாம பார்த்துக்க. என்னெல்லாம் இருக்கக்கூடாது உன் பிரயாணத்துல? இருதய கடினம் இருக்கக்கூடாது. இருதய கடினத்துக்கு எதிராய் நீ பிரயாணிக்க வேண்டும். 2வது, இறைவனை சோதிக்கும் நிலையிலிருந்து நீ விலகி இருக்க வேண்டும். 3வது, இறைவனுக்கு கீழ்ப்படிய, இறை வார்த்தைக்கு என்ன செய்யாமல் இருப்பது. ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன்? கீழ்ப்படிதல்ல என்ன இருக்கக்கூடாது? கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது. அப்புறம் பாதி கீழ்ப்படிதல் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஜெபம் செய்வோம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாம் பொறுமையுடன் காத்திருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. இந்த பொறுமை எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். எங்களுடைய பொறுமைக்கு இடரலாக எதிர்நிலையில இருக்கிற எல்லா காரியங்களையும் ஜெயம் கொள்ள எனக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். தலைவணங்கி ஜெபிக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அந்த உதவியை நீர் செய்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே.